ஹாய் ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹை யூனிவர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரியே வந்து ஜூன் 30 வந்துருச்சு. ஓகேங்களா, எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் 30 வந்துருச்சு. இதுக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட் பற்றி எம்டி எதுவுமே வந்து பேசலையே, எதுவுமே சொல்லலையே. பேமெண்ட் வந்து உண்மையிலேயே வருமா, எந்தெந்த பிளானில் உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரப்போகுது. பேமெண்ட் வந்து இன்றைக்கி சாட்டர்டே ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட் டைம் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பேமெண்ட் வந்து எஸ்எம் பிளானில் உள்ளவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் வரல. அடுத்த வாரம் வந்து பெண்டிங்கில் உள்ளவங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து ஒரு தடவை கூட யாருமே எந்த வீடியோவும் போடலையே, எம்டி சாரும் பேசலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இனிமேல் அதாவது இன்றைக்கா இருக்கட்டும் நாளைக்கா இருக்கட்டும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் வந்து அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் வந்து மாறும்னு நினைக்கிறேன். ஸோ விருப்பப்படுறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹை யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க இருக்கிறது MyV3 ஆட்ஸில் வந்து இனிமேல் வந்து என்ன நடக்க போகுது. அதாவது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இதில் வந்து பேமெண்ட் வர வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் நிறைய விதமான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து MyV3ல என்ன நடக்க போகுது, எப்படி நமக்கு பேமெண்ட் வந்து தரப்போகிறாங்க, பேமெண்ட் வந்து உண்மையிலேயே வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்துருச்சு. ஸோ இந்த சாட்டர்டேயில் பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க போகுது, அந்த விஷயங்கள் உண்மையிலேயே வந்து நடக்குமா இல்லை பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்புகள் ஏதாவது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லி வச்சுருந்தாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட அப்ளைனர் ஏதாவது உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நியூஸ் வந்து MyV3ல பற்றி தெரியுது. ஸோ அவங்களோட ஒப்பீனியனை வந்து ஷேர் பண்ணும்போது மேபி அவங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக அதை பார்க்குற நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே, பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு 100% நம்பிக்கை அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயம்ஸ் இது எல்லாமே வந்து ஓகே தாம்மா, ஆனால் பேமெண்ட் இன்றைக்கி வந்து வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்குறீங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 99% வந்து எதிர்பார்க்கலாம் பேமெண்ட். ஓகேவா, அப்போ அந்த 1% என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து MyV3 ஆட்ஸ் எம்டி கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸ்டில் இன்னும் வரைக்கும் அவர் எந்த விதமான வீடியோவும் வந்து நமக்கு போடலை. ஓகேவா, இன்றைக்கி மேபி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கும் வந்து வீடியோலாம் போட மாட்டாங்க, பேமெண்ட்டும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜூன் வந்து 30 வந்துருச்சு. ஓகேங்களா, நாளைக்கு தான் ஜூன் 30. அண்ட் ஜூலை 1 வர்றதுக்கு வெறும் 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜூலை 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜூலை 1ல் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட், அதாவது 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு 4 இயர்ஸில் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கிது. ஸோ அதில் நிறைய மாற்றங்கள் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆக்சுவலாக வந்து நியூஸ் அப்படிங்கிறது அது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து எம்டி அவங்க சொல்லிட்டாங்க. ஜூலை 1 ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடியே பெண்டிங் வந்து யாருக்குமே இருக்காது. ஸோ எல்லாருக்குமே பேமெண்ட் வந்து போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஸ்டில் இன்னமும் பார்த்திங்கன்னா வந்து எஸ்எம் பிளானில் உள்ளவங்களுக்கு தான் பேமெண்ட் வந்து போயிருக்கே தவிர மற்ற பிளானில் இருக்கிற மெம்பர் யாருக்குமே இன்னும் ஒரு பைசா கூட போய் சேர்கிற வழியே இல்லை. ஸோ நிறைய பேர் நிறைய விதமாக பார்த்திங்கன்னா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வந்து பொறுமை அப்படிங்கிற விஷயத்த பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மக்கள் வந்து எழுந்துருவாங்க. அது வந்து தெரிஞ்சுக்க விஷயம்தான். ஏன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு தான். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எலெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் வந்து தள்ளி போட்டுட்டாங்க. ஸோ அது வரைக்கும் எல்லாருமே பொறுமையாக தான் வந்து இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் 4 வந்து பே அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே பே அவுட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உடனே பே அவுட் போட்டோம் அப்படின்னா வந்து அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீசன் வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டில் எங்களோட அப்ளைனரும் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் கேள்வி கேட்டதுக்கு அவங்க இதுதான் பதில் சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இனிமேல் வந்து யாராலையும் பொறுமையாக இருக்க முடியாது இல்லையா. ஸோ அக்கௌண்ட் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறது என்னென்னா
மைவி3 ஆட்ஸில் வந்து போடுறதுக்கு, அதாவது பேமெண்ட் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து எங்களோட அப்ளைனர்கிட்ட நாங்கள் இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டதுக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ மைவி3ல வந்து பேமெண்ட் வந்து போடலாம், ரெடியாக தான் இருக்குது எல்லாமே, அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இனிமேல் ஃபண்டு போடுறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அப்போ வந்து பேமெண்ட் வந்து போடலாமே, ஏன் வந்து பேமெண்ட்டே போடாமல் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அங்கே அந்த இடத்துல ரைஸ் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைமில் வந்து பல்காக நம்ம வந்து அமௌண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து ஆரம்பத்தில் வந்து சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக போடலாம் அப்படின்னு வந்து அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக பேமெண்ட் எல்லாருக்குமே வந்துடும் 100%, யாரும் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது வந்து ஓகே தான், ஏன்னா அவங்க வந்து பேமெண்ட் வந்து ஃபுல்லாக எடுத்தவங்க, அதனால் வந்து கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து பேசுவாங்க, அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் இன்றைக்கி வந்து சாட்டர்டே ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து யாருக்காவது வந்து பேமெண்ட் வருமா, என்ன மாதிரியான பிளானில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஜிஎம் பிளானில் கோல்டு மெம்பரில் உள்ளவங்களுக்கும், சிஎம் பிளானில் அண்ட் டிஎம் பிளானில் 3 பிளானில் உள்ளவங்களுக்கும் மார்ச் மந்த் பேமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா, ஸோ பெண்டிங்கில் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து எதிர்பார்க்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎம் பிளானுக்கு கன்ஃபார்ம்டாக பெண்டிங் வந்து இந்த வீக் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. பட் மற்ற 2 பிளானுக்கு வந்து வரலாம், அதுக்கு வந்து 99% வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, என்னென்ன பிளானுக்கு அப்படின்னா டிஎம்க்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎம்க்கும், அதாவது கோல்டு மெம்பருக்கும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் மெம்பருக்கும், இந்த 2 பிளானில் உள்ளவங்களுக்கும் வந்து பேமெண்ட், அதாவது பெண்டிங்கில் உள்ள பேமெண்ட் தான். ஸோ இப்போ போட்ட பேமெண்ட் கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை நினச்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து இருக்க வேண்டாம். மார்ச் மாதம் நீங்கள் பெண்டிங்கில் வந்து பேமெண்ட் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, 10,000 இல்லை 15,000 20,000 அப்படின்னு சொல்லிட்டு சம்திங். ஸோ அந்த அமௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு வரலாம், இந்த சாட்டர்டே வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா சிஎம் பிளானில் உள்ளவங்களுக்கும் போடலாமா அப்படிங்கிற டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மார்ச் மாதம் பெண்டிங்கில் உள்ள சிஎம் பிளானில் உள்ளவங்களுக்கும் வந்து சேர்த்தியே போட்டுடலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் உண்மையிலேயே சிஎம் பிளானுக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரியலை. சிஎம் பிளானை மட்டும் ஒரு 50% வச்சுக்கோங்க, பேலன்ஸ் இருக்கிற 2 பிளானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 99% வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இன்றைக்கி நடக்க போகுது. பட் இதுவும் வந்து நடக்காமல் இதுக்கு தாண்டி வேறு ஏதாவது வந்து நடக்க போகுதா அப்படிங்கிறத வந்து எம்டி வந்து சொல்கிறதுல தான் இருக்கு. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணுறது வந்து ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி பண்ணலாம்னு இருக்கோம், அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வெயிட் பண்ணணும், பேமெண்ட் போடுறதுல நிறைய பேர் வந்து எங்களை இஷ்யூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து ஒரு ஆடியோ போட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எது வருதோ இன்னும் வந்து கன்ஃபார்ம்டாக வந்து தெரியலை, இனிமேல் தான் நமக்கு வந்து தெரியும். ஓகேவா, எந்த பிளானில் உள்ளவங்களுக்கு பேமெண்ட் வந்து வரப்போகுது, இன்றைக்கி கண்டிப்பாக பேமெண்ட் வருமா அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் தெரியும். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து ஜூன் 30. ஸோ எல்லாருமே வந்து எதிர்பார்த்த நாள் வந்து வந்துருச்சு. அந்த ஜூன் 30ல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தான் ஆகணும். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணியாச்சு. ஜூன் 4ன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளானில் உள்ளவங்களுக்கு வரும்னு சொன்னாங்க. ஃபைனலாக வந்து ஜூன் 30 தான்ப்பா கடைசி, அதுக்குள்ளே பேமெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லாமே தாண்டி வந்து இப்போ ஜூன் 30 கிட்ட வந்தாச்சு. இனிமேலும் அதுக்கப்புறம் என்ன கதை சொல்ல போகிறாங்க பே அவுட் போடுறதுக்கு, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத தான் வந்து இனிமேல் நம்ம தான் வந்து பார்க்கணும். ஸோ ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து கொஷின் கேட்க ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியில் உள்ளவங்களுக்கு வந்து ஒன்றுமே புரியலை. இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து போடுறது மட்டும்தான். இது தவிர வேறு எந்த விதமான சொல்யூஷன் வந்து சொன்னாலுமே கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக பேமெண்ட் வந்து வந்துடும். ஓகேங்களா, வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும், வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி என்ன நடக்க போகுது, இல்லை நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கள் சைட்லேருந்து எங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். விருப்பப்படுறவங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் டவுன்லைனர்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்ளைனர் ஏதாவது உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இதே மாதிரியான ஒரு சூப்பர்பான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.